சேலத்தில் வரும் 13ஆம் தேதி தாவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கப்படாத நிலையில் கட்சி நிர்வாகிகளை சந்திப்பதற்கு 51 நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. கரூரில் தாவேக தலைவர் விஜயின் பரப்புரையின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து மக்கள் சந்திப்புகளை விஜய் நிறுத்தி வைத்தார். பின்னர் புதுச்சேரி மற்றும் ஈரோட்டில் பொதுக்கூட்டங்கள் வாயிலாக விஜய் பரப்புரை மேற்கொண்டார். இந்த நிலையில் அடுத்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தை வரும் 13ஆம் தேதி சேலம் நாயக்கன்பட்டியில் நடத்த விஜய் திட்டமிட்டார். ஆனால் விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்துவிட்டது. இதனால் தாவேக நிர்வாகிகளை சந்திப்பதற்கு அனுமதி கோரப்பட்ட நிலையில் 51 நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வரும் 13ஆம் தேதி நண்பகல் 12 மணி முதல் 3 மணிக்குள் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெறும் என்றும் 5000 பேர் வரை மட்டுமே பங்கேற்கும் வகையில் அனுமதி பெறப்பட்டிருப்பதாகவும் தாவேகவின் சேலம் மாநகர் மாவட்ட செயலாளர் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். விஜயின் கூட்டத்திற்கு பொதுமக்கள் வர வேண்டாம் என்றும் மக்கள் சந்திப்பு கூட்டம் பின்னர் நடத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஒரு 5000 பேர் மட்டும் தான் கலந்துக்கிறாங்க. அதுக்கு மேற்பட்ட யாருக்கும் அனுமதி இல்லை. பொதுமக்களுக்கு இதில் அனுமதி இல்லை. கழக நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் அனுமதி. அதனால பொதுமக்கள் எல்லாருமே அவரவர்கள் தொலைக்காட்சி நேரடி ஒளிபரப்பு செய்யறாங்க. அதுல பாத்துருங்க. மீதி இருக்கிற கழக உறுப்பினரும் அந்த தொலைக்காட்சியிலேயே பாருங்க. தலைவர் வரும்போது எந்த இடையூறு இல்லாம நேரில் பார்க்கலாம். அந்த மாதிரி எந்த தொந்தரவும் செய்யாமல் சிறப்பாக இது நடைபெற வேண்டும். மொத்தம் 51 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஏற்கத்தக்கவைகள் தான் இருக்கு.